இனிப்பா ஜிலேபி எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 3 பொருள் தேவை. அது என்னென்னட்டு இப்போ பார்க்கலாம். முதல்ல ரெடிமேட் ஜிலேபி மிக்ஸ் பவுடர், ரெண்டாவது சர்க்கரை, மூணாவது தண்ணி. இந்த 3 பொருளை வச்சு ஜிலேபி எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. சக்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா கொதிச்ச பிறகு இறக்கிடலாம். இதை ரெடிமேட் ஜிலேபி மிக்ஸ் பவுடர் கூட தண்ணியை சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கரெக்டான மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்ச மாவை கவர்க்குள்ளே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு மூடிடலாம். கவரோட நுனியை வெட்டிட்டு எண்ணெயில் ஜிலேபி மாவை பிழிய வேண்டியது தான். மாவை நல்லா முறுமுறுன்ட்டு வேக விடணும். மாவு வெந்ததுக்கப்புறம் ஜிலேபி எடுத்து சக்கரை பாகில் போடணும். ஜிலேபி நல்லா ஷேப்பாக வரணும்னா கரண்டியில் மாவை பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போடலாம். ஜிலேபி முறுமுறுன்னு வெந்தோன்னு எடுத்து சக்கரை பாகில் போட்டு வச்சுக்கலாம். ஜிலேபி முறுமுறுன்னு வெந்தோன்னு எடுத்து சக்கரை பாகில் போட்டு வச்சுக்கலாம். சுவையான இனிப்பான ஜாங்கிரி ரெடி.